விஜய் வந்து சாரி வாங்குறதுக்காக வந்து கடைக்கு போறாரு. அங்க போயிட்டு சாரி எடுத்துக்கிட்டே இருக்காரு. இத வந்து பசுபதி பார்த்துடுறாரு. பசுபதி அதிர்ச்சியாயிறாரு. "இவன் எதுக்கு சாரி கடைக்கு வந்திருக்கான்? வீட்டுக்கு வந்தான்னு தானே சொன்னான். ஒண்ணும் புரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. உடனே வந்து மறைஞ்சு வந்து பார்க்குறாரு. சாரியெல்லாம் வந்து பார்த்து பார்த்து எடுக்குறாரு. "இந்த கலர் காவேரிக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு வந்து கல்யாண பொண்ணுக்கு சாரி குடுக்குற மாரி ஒரு சாரி குடுங்க அப்படின்னோனே, "கல்யாண பொண்ணு சாரி சார்" அப்படின்னு சொல்லிட்டு எடுக்குறாங்க. என்னாச்சு கல்யாண பொண்ணுக்கு சாரி எடுக்குறானா? யாரு கல்யாண பொண்ணு? ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி இத பத்தி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன சார் கல்யாணமா? அப்படின்னோனே, ஆமாமா என் மச்சினிச்சிக்கு கல்யாணம் அப்படின்றாரு. பசுபதி அதிர்ச்சி அடைகிறாரு. அடுத்து வந்து மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த செக்ஷன் போங்க சார்ன்றாங்க. உடனே வந்து வேட்டி, ஷர்ட் எல்லாமே எடுத்துடுறாரு. எடுத்துட்டு வந்து இந்த இந்த ஷர்ட்லாம் கரெக்ட்டா இருக்குமா சைஸ் நிவின்க்கு? ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. என்னது நிவின்க்கு யமுனாக்கும் கல்யாணமா? அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வந்து கிளம்புறாரு விஜய். மறைஞ்சிருந்து பார்த்துட்டு பசுபதி அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து ஃபோன் பண்ணாரு ராகினிக்கு. "ராகினிக்கு உனக்கு விஷயம் தெரியுமா?" அப்படின்னு கேட்குறதுக்கு, "என்னப்பா?" அப்படின்னோனே, எந்த பிரச்சனை எல்லாமே நான் கண்டுபிடிச்சிட்டேன்." அப்படின்னோனே, என்ன விஷயம்ப்பா?" அப்படின்றாங்க. இல்லைம்மா யாருக்கு கல்யாணம் தெரியுமா? எல்லாம் அந்த யமுனாக்கு தான் கல்யாணம்." அப்படின்னோனே, "யமுனாக்காப்பா? என்னப்பா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அதுவும் மாப்பிள்ளை யாருன்னு கேட்டால் இன்னும் வந்து அதிர்ச்சி அடைவேன். யாருப்பா மாப்பிள்ளை? யார் சொல்லுங்கப்பா?" அப்படின்றாங்க. "நிவின் தான் மாப்பிள்ளை." "இருந்து நிவின்க்கும் யமுனாவுக்கும் கல்யாணம்? இது என்னப்பா இது?" அப்படின்னோனே, "அதாம்மா எனக்கும் ஒன்றும் புரியல. திடீர்னு விஜய் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறான். நிவின்க்கும் யமுனாக்கும் கல்யாணம் தான் சொல்லிட்டு போகிறான். கண்டிப்பாக வந்து அவங்க 2 பேருக்கு தாம்மா கல்யாணம்." சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல. எதுக்குப்பா இப்போ எல்லாருக்கும் தெரியாமல் இந்த கல்யாணத்தை நடத்துகிறாங்க? இது நடக்க விடாத கூடாதுப்பா. எனக்கு தெரியாதம்மா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. நீ கவலையே படாத. இப்போ பாரு நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கவே போகிறதில்ல. உடனே வந்து போயிட்டு முதல்ல உங்கள் மாமாவையும் அத்தையும் கூட்டிகிட்டு வரணும்." அப்படின்னோடனே, சரிப்பா இப்போ எப்படி அவங்களுக்கு விஷயத்த சொல்கிறது? இந்த அப்பா இருக்கேனம்மா நீ ஏம்மா கவலைப்படுற? நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, சரிங்கப்பா ஆனால் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதும்மா. நடக்காதும்மா நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ திமிரு இருக்கும் இந்த காவேரிக்கு. வீட்டில் யாருக்கும் தெரியாமல் இந்த மாதிரி வேலையை செய்கிறாளா? செஞ்சுட்டு வரட்டும் அப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு நம்ம விஜய் வந்து சூப்பராக சாரீ எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறாரு யமுனா கிட்ட. யமுனா இந்த சாரீ உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற. ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா, நாளைக்கு கல்யாணத்துக்கு இந்த சாரியை கட்டிக்கோ அப்படின்றாரு. சரி இந்த சாரியை உங்கள் அக்கா கிட்ட கொடுத்து எப்படியா கட்ட வைக்கிறியா அப்படின்னோடனே, ஏமாம்மா நீங்களே கொடுத்துடலாமே, நான் கொடுத்தா 1008 கேள்வி கேட்பா, நீ எப்படியாவது கொடுத்து கட்ட வைங்க நாளைக்கு அப்படின்னா. சரிங்க மாமா அப்படின்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னோடனே, பரவாயில்லம்மா நான் பார்த்துக்கிறேன். சரிங்க மாமா சம்மதிச்சிட்டாரா நிவின் அப்படின்னோடனே, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல மாமாவை நம்புறல. ஆமாம் மாமா நம்புகிறேன். அப்போ நாளைக்கு ரெடியாகு, உன் அக்காவே ரெடியாக சொல்லிட்டு போகிறாரு. அடுத்த நாள் வந்து காலையில் யமுனா வந்து சாரீ கட்டிட்டு வராங்க. அதை பார்த்துட்டு, என்னடி இன்னைக்கு போய் கிராண்டாக சாரீ கட்டியிருக்கேன், நான் மாமா தான் வாங்கி கொடுத்தாரு. மாமா வாங்கி கொடுத்தாரா? ஆமாம் உனக்கும் எடுத்திருக்காரு. இந்த சாரியை கட்டின்னு கிளம்பு. எங்கடி கிளம்பணும்? கோயிலுக்கு தான்க்கா, கோயிலுக்கு 3 பேர் போயிட்டு வரான்னு மாமா சொன்னார். அதெல்லாம் நான் வரல, வந்து தான்க்கா ஆகணும். அதெல்லாம் தெரியல, நீ வா, எனக்கு மனசு சரியில்லை, வாக்கா போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரி ஓகேடி உனக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியும் சாரியை கட்டிட்டு வராங்க. மாமா எப்படி இருக்கா அக்கா அப்படின்னோடனே, நான் எப்படி இருக்கேன், நீங்கள் 2 பேருமே நல்லா இருக்கீங்க. காவேரி உன்னை இந்த சாரியில் பார்க்கும்போது தேவதை மாதிரி இருக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்க அப்படின்னோடனே, ரொம்ப முக்கியங்க இப்போ ரசிக்கிறது அப்படின்னோடனே, ஏன் பொண்டாட்டியை நான் ரசிக்கக்கூடாதா? ஆமாம் மாமா நீங்கள் ரசிக்கக்கூடாதா? உங்கள் பொண்டாட்டி நீங்கள் ரசிக்கலாம் அப்படின்னோடனே, அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க காவேரி. அடுத்து வந்து 3 பேருமே கோயிலுக்கு போகிறாங்க. இங்கே காவேரி கேட்குறாங்க, எதுக்காக நம்ம வந்திருக்கோம் இப்போ சொல்ல போகிறீங்க இல்லையா? 2 பேரும் கேட்குறாங்க. இங்கே பாரு இன்னைக்கு யமுனாக்கும் நிவினுக்கும் கல்யாணம், அதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது எப்படி நடக்கும்? நிவின் எப்படி வருவார்? இப்போ வரைக்கும் நிவின் சம்மதிக்கல கல்யாணத்துக்கு அப்படின்னோடனே, அதை நான் பார்த்துக்கிறேன் காவேரி. நான் இருக்கும்போது நீ எல்லாம் கவலையே படக்கூடாது. நான் இருக்கேன்ல, உன் புருஷன் நான் பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. சரி மாமா இருக்கார்லக்கா, மாமா சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக செய்வாருக்கா, எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் கிடையாது, மாப்பிள்ளை எங்கே அப்படின்றாங்க. வந்துருவார் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இதோட முடியுது.